பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை தேவைகளை அறிந்த தேவன். ஆமீன். நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம கூட யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நம்ம கூட பழகிறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்ம பெத்தவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், அவர் சகலமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னமே உங்களை என்னை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறாரு. அதனால எப்ப நம்மளுக்கு என்ன தேவை வரும்னு அவருக்கு தெரியும். அதை எப்படி சந்திக்கணும் அவருக்கு தெரியும். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்க தேவைகளை குறித்து யார்ட்டையும் போய் முறையிட்டு நிக்காதீங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தேவைகள் இருக்கு, எந்த மனுஷன் போய் நிக்காதீங்க. மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தருக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன தேவை, எப்ப செய்யணும், என்ன எப்படி ஆசையும் கர்த்தருக்கு தெரியும். அதை முன்னமே அறிந்து வைத்திருக்கிறாரு. வாயின் சொல் பெருவாக முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்க தேவன். தேவைகளை காட்டிலும் அதிகமாக நம்மளை ஆசிரிக்க தேவன். அமுக்கி குடுக்கி மடியில சரிந்து நன்றாய் நம்ம ஆசிரிக்க தேவன். முதலாவது கர்த்தரின் ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், பின்பு விளம் கூட கொடுக்கும் சொன்ன வசனத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் நமக்கு தேவைக்கு அதிகமாவே சந்திக்க தேவன் தயாராக இருக்கிறாரு. இந்த தேவை இன்னதுதான் சொல்லி உங்களை விட கர்த்தருக்கு அதிகமா தெரியும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த பலத்த கீழே அடங்கிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க தேவையெல்லாம் சந்திப்பாரு. அது பண தேவையா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், விடுதலை, என்ன வேலை தேவைமா, திருமண காரியம் தேவை, என்ன காரியம் தேவை இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர்னால அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்து உங்க தேவைகளை சந்திக்க தயாரா இருக்காரு. நீ யார்ட்டையும் போய் முறையிட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வது தேவன் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்காருங்க. உங்க தேவைகள்லாம் இன்னைக்கு சந்திப்பாரு. இந்த நாள்ல இருந்து உங்க தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கப்பட்டு அது எல்லாவற்றையும் முன்னே அறிந்திருக்க அப்படின்னால தேவன் உங்க தேவைகளை சந்தித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த நாள் கொடுக்க போறாரு. விசுவாசோடு காத்திருங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். God bless you.